அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இந்த விஷயத்துல சரியா கவனிக்காம விட்டதுனால பலர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க, சிலர் கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க. எதை பத்தி சொல்ல போறேன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மூல காரணம் என்ன, எதனால இந்த மாதிரியான பலர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் பலர் கோர்ட் வாசல்லையும் எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களாலேயே கெஸ் பண்ண முடியும். புரிதல் இல்லாதனாலதான் இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஏற்படும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒரு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்டோட ரோல் என்ன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளோ கிளைண்ட்டும் சேஃப், பில்டரோ இன்ஜினியரோ இல்ல ஒரு சிவில் கான்ட்ராக்டரோ யாரும், அந்த கான்ட்ராக்டர், இனிமே ஃபர்தரா நான் கான்ட்ராக்டர்னு சொல்றேன், அந்த கான்ட்ராக்டரும் சேஃப், கிளைண்ட்டும் சேஃப், கான்ட்ராக்டரும் சேஃப். எப்ப இந்த அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங் மீன்ஸ் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கணுமோ அதை பூராமே அந்த அக்ரிமெண்ட்ல மென்ஷன் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு நாளைக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா இந்த அக்ரிமெண்ட் தான் வேலிட். கோர்ட்ல போயிருந்தாலும் சிவில் கேஸு, இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல், அப்படிதான் வரும். அப்போ இந்த அக்ரிமெண்ட் தான் நீங்க கான்சியஸா அதை ஸ்டடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல நிறைய இடத்துல கோட்டை விடுறதுனால பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் வருது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நாங்க ஒரு சில இதுல ஒரு காம்பிடென்ட் பொசிஷன்ல இருந்ததுனால இதை எப்படி டீல் பண்றது அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன், இதை பத்தி கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு இதுல தெளிவுபடுத்த போறோம். அதனால இந்த வீடியோ மேக்சிமம் ரொம்ப லென்த்தா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஸியா இருக்குங்க, பார்க்க முடியாத அப்படின்றவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு மெதுவா பாருங்க. அதே நேரத்துல வீடு கட்ட போறீங்க இல்ல கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க ஒரு நோட்டு பேனாவோட உட்கார்ந்து பாருங்க. இன்ஜினியர்ஸோ பில்டர்ஸோ கான்ட்ராக்டர்ஸோ பார்த்தீங்கன்னாலும் ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு உங்களை அப்டேட் பண்ணிக்க, சரிங்களா? ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம், நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் அவ்வளோ முக்கியம். இது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த டிஸ்பியூட்டும் வராது. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா? ஓகே, இதை பத்தி சொல்றவருக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ல, இருக்கணுமே வேணாமா? இருக்கணும். வாஸ்துபடி குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் சொல்றோம். டிப்ளமோ இன் வாஸ்து சாஸ்திரா யூனிவர்சிட்டியில பண்ணியிருக்கனால அதை மென்ஷன் பண்றோம். அப்ப இதை பத்தி சொல்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பேசிக்கா நான் ஒரு சிவில் இன்ஜினியர், 31 வருடங்களாக கட்டுமான துறையில இன்ஜினியர். பிரைவேட் ப்ராஜெக்ட் பண்றோம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றோம், நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டைப்ல ப்ராஜெக்டும் பண்ணியிருக்கோம். இது 31 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 8-9 வருஷமா வாஸ்து கன்சல்டேஷன் பண்றோம். இது போக அசோசியேஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் மதுரையோட பாஸ்ட் பிரசிடென்ட் நான், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது போக அசோசியேட் மெம்பர், வேற சில இதுகளையும் அசோசியேட் மெம்பராக இருக்கும். சரி, இது என்னோட அகாடமிக் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் டிஸ்க்ளோஸ் பண்ணேன். இதுல ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நிறைய விஷயங்கள். அதனால இந்த பத்தின ஒரு டீட்டெயிலான விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பிரதீப் ஜெய்குமார், இன்ஜினியர் பிரதீப் ஜெய்குமார். ஓகே, நம்ம சேனல்ல வாஸ்து பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ரெண்டு பத்தின விஷயங்களும் பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா நிறைய வேற விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக கேட்கறாங்க. அதுக்கு எங்களுக்கான பேஸ் குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறோம். சரி, ஓகே, நம்ம அதை என்னன்னு அடுத்து பார்க்கலாம். இப்ப அக்ரிமெண்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரிதல். எம்ஓஇன்னு சில இடத்துல சைன் பண்ணுவாங்க. எம்ஓஇ பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எம்ஓஇ, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் யாருக்கும், ஒரு கிளைண்ட் பிளஸ் ஒரு கான்ட்ராக்டர், அவர் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல பில்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சிவில் கான்ட்ராக்டரா இருக்கலாம். இவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த வீட கட்ட போற ப்ரொபோசல் யார் பண்ண போறாரோ அவருக்குமான ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா,
அக்ரிமெண்ட் நார்மலா வந்து சப்போஸ் யார் பேர்ல இருக்கோ இன்ஜினியருக்கும் கான்ட்ராக்டருக்கும் கிளைண்ட்டுக்கும் உள்ளதுல 2 காப்பி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுவோம். அந்த 2 காப்பியுமே ஒரு காப்பி கான்ட்ராக்டர் பேர்லயும் ஒரு காப்பி வந்து கிளைண்டோட பேர்லயும் இருக்கும். கிளைண்ட் கிட்ட கான்ட்ராக்டர் பேர்ல உள்ள கான்ட்ராக்டர் கிட்ட கிளைண்ட் பேர்ல உள்ள காப்பி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து அவங்க பேர்ல இருக்கணும். யார் பேர்ல யார் பண்றாங்களோ, யார் அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர்ல இருக்கணும். சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு மீச்சோட என்ன பண்றீங்களோ அதே தான். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிமெண்ட் யார் பண்ண போறோம், நேம் ஆஃப் த ப்ரொபோசரோட பேரு, அவரோட அட்ரஸ், அவரோட ஐடி கார்டு நம்பர்ஸ், ஏதாவது ஆதார் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஆதார் நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி என்ன அட்ரஸ்ல அவர் இருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ், அவர் நம்பர் 1. அடுத்து வந்து கான்ட்ராக்டர் அவர் பேர்ல அக்ரிமெண்ட் பண்ண போறாரா, இல்ல அவர் ஃபர்ம் வந்து ரிஜிஸ்டர்ட் ஃபர்ம்னா அவர் கம்பெனி பேர்ல பண்ண போறாரா அப்படின்றது, எந்த பேர்ல பண்றாரோ அதுக்கான ப்ரூஃப். அவர் பேர்ல பண்றாருன்னா அவரோட பர்சனல் ஐடி எதுனாலும் கொடுக்கலாம். இதே கம்பெனி பேர்ல பண்றாருன்னா அவரோட ஜிஎஸ்டி சர்டிபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் வேற, சம் அதர் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஃபர்ம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம் வந்து அதில் அட்டாச் பண்ணணும். ஓகே, இது போக சைட் லொகேஷன் அதில் மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய இடத்தோட ரெவென்யூ சர்வே நம்பர், பிளாக் நம்பர், இது போக வேற வார்டு நம்பர், இந்த மாதிரி என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அது பூராமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கேஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூட் தெரிஞ்சால் கூட ஜிபிஎஸ் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இவங்களோட பிளாட் ஒன்றா இருக்கும், வேற ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு. இதுக்காக வந்து ஏன்னா ஒரு பிளாட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கிறவர் ப்ரொபோசர் காமிச்சிருப்பாரு. அந்த பிளாட்டோட எக்ஸ்டெண்டை நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பர் சர்வேயரை வச்சு நம்ம அதை எக்ஸ்டெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பவுண்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ ஆக்சுவலாக வந்து சைட் லொக்கேஷன் வரைக்கும் வந்துட்டோம். அப்புறமா இதில் ஆக்சுவலாக வந்து கான்ட்ராக்டில் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட் ப்ளஸ் லம்சம் கான்ட்ராக்ட், இதே டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் ஐட்டம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ். இதில் எந்த டைப்பில் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க? நார்மலி வந்து மோஸ்ட்லி எல்லாருமே என்ன டைப் அடாப்ட் பண்ணுறாங்க, யூனிட் ரேட், யூனிட் ப்ரைஸ் ரேட், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ காஸ்ட். இதுதான் வந்து நார்மலாக எல்லாமே அடாப்ட் பண்ணும். இதே ஐட்டம் வைஸ்டு ரேட்டுன்னா கம்பல்சரியாக அங்கே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அதிகமாக தேவைப்படும். ஒரு நார்மலான ஆட்களுக்கு அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேயரோட சப்போர்ட் இருந்தால் தான் அது வந்து ஒரு நார்மலான ஆட்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நார்மலாக எல்லாருமே மார்க்கெட்டில் பரவலாக ஆப்ட் பண்ணுறது யூனிட் ப்ரைஸ், அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ். சப்போஸ் அது 3000 இருக்கலாம், 3500 இருக்கலாம், இல்லை 4000 இருக்கலாம், எதுனாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸை வந்து ஆஃபர் பண்ணி அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணி அதுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் எப்படி, அதாவது ஒரு அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுல இருந்து டக்குன்னு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை கம்மி பண்ணிட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பண்ணால் போதும் முடிவு பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த ரேட் பண்ணியிருக்க ரேட்டு மாறுமா மாறாதான்னு அக்ரிமெண்ட்ல கண்டிப்பாக தெரியப்படுத்தி. ஓகே, இப்போ 2000 ஸ்கொயர் ஃபீட்டு அக்ரி பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே இன்னொரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஆட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆட் பண்ணுற ஏரியாவுக்கு என்ன மாதிரியான அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம், அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இல்லை எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அதுக்கான ரேட்டு அப்படின்றத இது எல்லாமே அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா எவ்வொரு நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு வந்து முக்கியமானது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளைண்ட்டுக்கோ பில்டருக்கோ இல்லை கான்ட்ராக்டருக்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும்போது இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. 2 பேரும் படித்து பார்த்தாவே போதும், அக்ரிமெண்ட்ல இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னும் போது 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. ரைட், ஓகே, அக்ரிமெண்ட்ல உள்ளதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட்டே வந்து நிறைய விஷயங்களை சொல்லப்படாம விட்டுட்டு அப்புறமா நான் இப்படி நினைச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் சொல்லுவாரு, கான்ட்ராக்டர் சொல்லுவாரு, இல்ல சார் இந்த மாதிரி பண்ண முடியாது, நான் நார்மலா இதை பூரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா இவர் நார்மலா என்ன பண்றாருன்றது கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட் நார்மலா எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்க கொடுக்குற அமௌண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 lakhs கொடுக்குறாங்கன்னா அந்த 80 lakhs அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், 80 lakhs கொடுத்துருக்கோம், இதை வச்சு நமக்கு என்னென்னமோ பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த 80 lakhsக்கு வாங்கி அதை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறாரோ அந்த கான்ட்ராக்டருக்கு தான் அது தெரியும். அந்த 80 lakhsல அவரோட ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
மினிமம் ஒரு 10%, 5 to 10% இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த நார்மலா பார்த்தா இவ்வளவு பணம் கொடுக்குறோம், இவருக்கு 20% நிக்குமா 15% நிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே இது பண்றாங்க. தப்பே இல்லை. ஒரு கான்ட்ராக்டர் 10%ஓ 15%ஓ ஒரு ப்ராஜெக்ட்ல ஏர்ன் பண்றது தப்பு, எந்த தப்புமே கிடையாது. அது அவங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ். அது அவங்களுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். ஒரு கான்ட்ராக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு பில்டரோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ். அது 10%ஓ 15%ஓ 20%ஓ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கோ, அவங்க எப்படி அக்ரி பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து. அதே நேரத்துல என்னென்னதான் இதுல நமக்கு செய்ய போறோம், இந்த இடத்துல தான் நமக்கு வேணும். அதாவது இந்த வாங்கக்கூடிய பணத்துக்கு என்னென்ன இவர் செஞ்சு கொடுப்பாரு, அதை எவ்வளவு நாள்ல செஞ்சு கொடுப்பாரு, எப்படி செஞ்சு கொடுப்பாரு, இதுல கான்ட்ராக்டரோட ரோல் என்ன, ப்ரொபோசரோட ரோல் என்ன, இதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் கம்ப்ளீட்டா தெளிவுபடுத்தும். உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்றதுக்காக நான் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து அதோட பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இது ஒரு அக்ரிமெண்ட். இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல நான் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்கோம்னா, ப்ரொபோசர் நேம் இருக்கு, கான்ட்ராக்டர் நேம் இருக்கு, சைட் லொகேஷன் இருக்கு, நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், யூனிட் பிரைஸ் கான்ட்ராக்ட்ன்றது மென்ஷன் ஆயிருக்கு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இது ரொம்ப முக்கியம். என்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ற டேட்டு, ஒரு நாள் பூஜை போடுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் அது இதுன்னு சொல்லிட்டு அதுல 3 மாசம் 4 மாசம் கிடக்கும். அது வந்து ஸ்டார்டிங் டேட்டு கிடையாது. என்னைக்கு ஃபர்ஸ்ட் எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்களோ சைட்ல, அதுதான் வந்து ஸ்டார்டிங் டேட். அதாவது மார்க்கிங் பண்ணி எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதுதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் டேட். இந்த டேட்டை மென்ஷன் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க டேட்டை வந்து சப்போஸ் பூஜை போடுற டேட்டை மென்ஷன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மாசம் டைம் அதுலயே ஓடிக்குது. அப்ரூவல்லாம் வந்து இதாக. சரிங்களா? ஓகே. அப்ப டேட்டு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஏரியா பண்ண போறீங்க வைக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிருப்பீங்க. கான்செப்ட் பிளான் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி அப்படி பண்ணியிருக்கும் பட்சத்துல எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் உங்களுக்கு தெரியும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கிரவுண்டு ஃபர்ஸ்ட் போறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுல இருந்து ஒரு கிரேஸ் பீரியடை நீங்க வச்சுட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த டேட் இதுல மென்ஷன் ஆகணும். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகணும். கம்ப்ளீஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டேட் கம்ப்ளீஷன் ஆகல அப்படின்னா அதுக்கு மேல ஒரு கிரேஸ் பீரியட், ஒரு 30 days கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த டேட்ல முடிக்கல, ஒரு 8 மாசத்துல முடிக்கல, இல்ல ஒரு 10 மாசம் டைம் போட்டிருக்காரு முடிக்கல, இல்ல ஒரு 6 மாசம் டைம் போட்டிருக்காரு முடிக்கல அப்படின்னா அந்த 30 நாள் அவர் கிரேஸ் பீரியட். அந்த 30 நாள்ல அவர் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். அந்த 30 நாளைக்குள்ள அவர் பண்ணி கொடுக்கணும். அந்த கிரேஸ் பீரியட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அவர் அந்த கிரேஸ் பீரியட்ல முடிக்கல அப்படின்னா அடுத்து வந்து பெனால்டி. யாருக்கு? கான்ட்ராக்டருக்கு பெனால்டி. எதனால பெனால்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாரு. ஒரு கிளைண்ட் வந்து அந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அவரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சமோ 1 கோடியோ இல்ல 2 கோடியோ ஏதோ ஒரு அந்த ப்ராஜெக்ட் வேல்யூ போட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ணிருக்க பணத்தை வந்து கான்ட்ராக்டர் டிலே பண்ணிக்கிட்டே போனாருன்னா அவரால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கலாம். அதனால வந்து அந்த பெனால்டி பீரியடுக்குள்ள வந்துட்டாருன்னா கான்ட்ராக்டர் வந்து அந்த ஒர்க்கை ரொம்ப விகரஸா முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்றதுக்கு இது நார்மலா வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ற சிஸ்டம் தான். இதை வந்து நம்மளும் ஃபாலோ பண்றோம். பெனால்டி பீரியட் வந்துடும். பெனால்டி பீரியட் வந்துச்சுன்னா அதுக்கான பெனால்டி எவ்வளவு நாள் டிலே ஆகுது, 1 மாசத்துக்கு எவ்வளவு சொல்லி ஒரு பெனால்டி, இது எல்லாமே முன்னாடியே அக்ரி பண்ணி நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். இந்த பெனால்டி பீரியட்லயும் அந்த பெனால்ட்டியோட சேர்த்துக்கணும். இப்ப காஸ்ட் பெர் யூனிட் ஏரியான்றதை மெயினா மென்ஷன் பண்றோம். இந்த காஸ்ட் பெர் யூனிட் ஏரியான்றது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டோ அதை பொறுத்து. எங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் 2900 இதுல மென்ஷன் ஆயிருக்கு. 2900 எப்படின்னா, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உள்ள ப்ராஜெக்ட் மட்டும்தான் நாங்க எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 2900, அதாவது பேசிக் பிரைஸ். அது ஆக்சுவலா வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா 2900 rupees. 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியா 1500 இருந்து 2000 இருந்துச்சுன்னா அதுக்கு 3100 rupees. ஏரியா கூட கூட இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொஞ்சம் கம்மி ஆயிடும். ஏரியா குறைய இதே தான் 3200. இதுல ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு டிடக்ஷன் கொடுக்கும். அது சைட் கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும், இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் 5% டிடக்ஷன் கொடுத்துருக்கும். 5% டிடக்ஷன், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3000 rupees ரேட்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அதுல இருந்து 5% கம்மியாகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ரேட். அதே செகண்ட் ஃப்ளோருக்கு பாத்தீங்கன்னா சேம் கிரவுண்ட் ஃப்ளோரோட ரேட். இதுல வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடுறோம்.
போட்டிருக்கோம். என்ன கண்டிஷன்ஸ், சாரி அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன ஏரியா அதோட மல்டிப்ளிகேஷனோட அமௌண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன ஏரியா அதோட மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அதோட அமௌண்ட், ப்ளஸ் ஹெட்ரூம் இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி ஹெட்ரூம் வாட்டர் டேங்க் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கான அமௌண்ட், ப்ளஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சு இதுதான் ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் வந்து அரைவ் பண்ணியாச்சு. நெட் எஸ்டிமேட் இது கிராஸ் கிடையாது. அரைவ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒரு கண்டிஷன் போட்டுக்கோம். The given rate is applicable for constructing ground floor and first floor areas as per the given schedule. The given rates will vary in case of any correction in area which affects the total value of the project. Final bill based on ASMAT final measurement on site after completion. இது வந்து இது இல்லை, இன்னைக்கு உள்ள இதுக்காக அப்ளிகபிள் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் அதாவது செகண்ட் ஃப்ளோர்ல சில விஷயங்களுக்கு சேர்த்து தான் வந்து இந்த ரேட் எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ வந்து கிளைண்ட் ஆக்சுவலா வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம பண்ணல அப்படின்னாருன்னா அந்த ரேட் வந்து வேரி ஆகும் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். மெஷர்மெண்ட் வந்து நம்ம இப்போ என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான மெஷர்மெண்ட், இதுக்கான ஏரியா கூடவோ குறைச்சலோ வந்து ஃபைனல் பில் நம்ம ஆஸ்மேட் என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்காக பில் எடுத்துக்குவோம். அப்புறமா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்கோம். என்னன்னா ப்ராஜெக்ட் ஷுட் பி இன்சூர்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் ஆஸ் பர் லேபர் லாஸ் படி ப்ராஜெக்ட் வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர்ஸ் ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் இது ரெண்டுமே பண்ணியிருக்கணும். இது எதுக்கு சார் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதோட லேபர்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்தாகணும். ஓகே, அப்படி கொடுக்கும் போது டைம் ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் நண்பர்களே, டைம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இதை இன்னொரு செக்மெண்டா கொண்டு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த செக்மெண்ட் அப்படியே கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவை கண்டினியூவா ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த செக்மெண்ட் நான் இது பாகம் 1 பாகம் 2 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். சரிங்களா? தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அடுத்த பாகத்தை நீங்க பாருங்க, பார்த்து விஷயங்களை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கங்க. மேலும் இது சம்பந்தமா யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தேவைப்படும், அவங்களுக்கு இதை பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.